Hello friends, today video என்ன பார்க்க போறோம்னா Vedic Maths பார்க்க போறோம். First topic வந்து squaring a number ending with 5. கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 25 அதாவது 25 ஸ்கொயர்டு. 25 ஸ்கொயர்டுனா நீங்க வந்து டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 5 லாஸ்ட்ல முடிஞ்சிச்சு அப்படின்னாவே அதைய 5 into 5 25ன்னு போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது இங்க 2 இருக்கா, அதுக்கு அடுத்த நம்பர் இப்ப 2 இருக்குன்னா நெக்ஸ்ட் நம்பர் என்ன 3, அதால மல்டிபிள் பண்ணணும். அப்ப 2 into 3 6 625 தான் வந்து 25 ஸ்கொயர்டு. இதே மாதிரி இன்னொன்னு பார்க்கலாம். இப்ப 45 ஸ்கொயர்டு. 45 ஸ்கொயருக்கு பார்த்தா 45 ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 5 into 5 மல்டிபிள் பண்ணணும். 5 into 5 25. 4க்கு அடுத்த நம்பர் என்ன 5. ஸோ 5 20. ஓகேவா, ஈஸியாக இருக்கா? இது வந்து ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு சம். இது மாதிரி ஒரு 6 டாபிக் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது லைன் பை லைனாக நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா எண்டிங் வித் சம் ஆஃப் த யூனிட் டிஜிட் 10. அதாவது முடியற 2 டிஜிட் 2 டிஜிட்ல லாஸ்ட் 2 நம்பர் வந்து முடியறது 10ஆல ஆட் பண்ணா 10 வரணும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்ப சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியும். 43 47 அப்படின்னு இருக்குன்னா இந்த 3 and 7 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 10 வரணும். ஓகேவா, அப்பதான் இந்த மெத்தட் வந்து அப்ளிகபிள். ஓகே, இப்போ வந்து 4 into 3 நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 3 ஃபர்ஸ்ட், அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா 3 into 7 21. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தா 4 into 4. ரெண்டுக்குமே என்ன இருக்கு 4 4ன்னு முடியுது. லாஸ்டா ப்ரீவியஸ்ல என்ன பார்த்தோம், எண்டிங் வித் 5ல வந்து இப்போ 4 இருக்குன்னா நெக்ஸ்ட் நம்பர் 5னா 5ஆல மல்டிபிள் பண்ணணுமா, அதே மாதிரியே தான் 4 இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நம்பர் 5ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ 4 5s are 20. ஓகேவா, ஈஸியா இருக்கா? இது லாஸ்ட் பார்த்த அதே மெத்தட் 24 26. இது உங்களுக்கு தெரியும், 4ஐயும் 6ஐயும் ஆட் பண்ண 10. ஸோ இந்த மெத்தட்ல என்ன பண்றோம்னா 24 2க்கு அடுத்த நம்பர் 3, அப்போ 624. ஓகேவா, நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டினுக்கு போயிடலாம். என்னன்னா இது ஸ்கொயரிங் நம்பர் 50 and 60. இது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நம்ம ஸ்கொயர் பண்றது 51ல இருந்து 59, அதாவது 50ல இருந்து 60 வரையிலும் 51 52 அது மாதிரி 59 60 இதுவரையிலும் எந்த நம்பர் வந்தாலும் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க, இது நார்மலா தான் அந்த 25 ஸ்கொயர் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஸ்கொயரிங் தான். இப்போ ஒரு 52 எடுத்துக்கலாம். 52 into 52. இதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப என்ன ஆயிரும் 25 ஆயிருமா. 5 into 5 25. இங்க பக்கத்துல என்ன நம்பர் வருதுன்னு பார்க்கணும். அந்த நம்பரை இந்த நம்ம மல்டிபிள் பண்ணதோட ஆட் பண்ணிடணும். ஓகே, அப்ப வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் 27. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 27. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா லாஸ்ட்ல எப்போ மல்டிபிள் பண்ணுவோம்ல அதே மாதிரி 04. அதாவது நீங்க இதையும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பண்ணிக்கலாம். அதாவது இப்போ 53க்கு சொல்ற பாருங்க, 53 into 53ன்னு போட்டோம்னா ஃபர்ஸ்ட் 3 into 3 மல்டிபிள் பண்ணா 09. 5 into 5 25. 25 plus 3 28. 2809. ஓகேவா, இதே மாதிரி தான் நீங்க 51 52 53 60 வரையிலும் எந்த நம்பரை ஸ்கொயர் பண்றதுக்கு வேணாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். மல்டிபிள் வித் 9னா இப்போ 9ஆல மல்டிபிள் பண்ற இதுல இப்போ லைக் மல்டிபிள் ஆஃப் 99, மல்டிபிள் ஆஃப் 999, மல்டிபிள் ஆஃப்
இப்போ இங்கேயே 99 இருக்கும், இங்க ஒரு 2 டிஜிட்டோ இங்க 3 டிஜிட்டோ இது மாதிரி எந்த நம்பரை 9ஆல மல்டிபிள் பண்ணாலும் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். இதுல ஒரு 2-3 டைப் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு 3 டிஜிட் எடுத்துக்கலாம். 652 எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் 999 எடுத்துக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்றேன். 652 இருக்கு, அதாவது 652. இதுல என்ன பண்ணணும்னா ஒன்னால மைனஸ் பண்ணணும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன்னால மைனஸ் பண்ணணும். அப்ப என்ன இருக்கும்? 651 இருக்கும். இந்த 651 நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 999, அதாவது இங்க 99 வந்தாலும் 999ஆல மைனஸ் பண்ணலாம், இங்க 999 வந்தாலும் 999ஆல மைனஸ் பண்றோம். 651 போட்டு பண்ணா 8, 9ல 5 போச்சுன்னா 4, 9ல 6 போச்சுன்னா 3. ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்ம என்னன்னு எடுத்து எழுதணும்? ஃபர்ஸ்ட் கிடைச்சது 651, 3. இது நெக்ஸ்ட் கிடைச்சது என்ன? ஃபர்ஸ்ட் கிடைச்சது எழுதிட்டோம். நெக்ஸ்ட் கிடைச்சது 3, 4, 8. இதுதான் வந்து நம்மளுக்கு ஹோல் ஸ்டெப். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னால மைனஸ் பண்றோம். அடுத்தது அந்த ஒன்னால மைனஸ் பண்ணி வந்த ஆன்சரை அந்த 999 அந்த 9ஆல சப்ட்ராக்ட் பண்றோம். அந்த சப்ட்ராக்ட் பண்ணி வந்த ஆன்சர் தான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, இதுலயே வந்து இப்ப ஃபர்ஸ்ட் இங்க 3 டிஜிட்னா இதுவே இப்ப இங்க 52 தான் இருக்கு. இந்த முன்னால இருக்க 6 இல்ல வச்சுக்கோங்க, 999 இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்னா அதே சேம் மெத்தட் 51 மைனஸ் பண்ணா 51, அதையே இந்த 999ஆல 51 என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ண என்ன வரும்? 8, 5ல 4 போச்சு, 9ல 5 போச்சுன்னா 4. அதுக்கு அடுத்தது இங்க முன்னால நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கணும்னா ஒரு 0 வேல்யூ இருக்கிறதா நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். அப்ப 9 மைனஸ் 0னா அப்சல்யூட்லி 9. இப்ப சப்ட்ராக்ட் பண்ணி வந்தது 51. இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். இங்க முன்னால ஒரு டிஜிட் கம்மியா இருந்துச்சுன்னா 0 சேர்த்திக்கலாம். இதுவே இதுக்கு அப்புறம், அதாவது இங்க 3 டிஜிட் நம்பர் இருக்கு, இதுவே 652 எடுத்துக்கலாம். 652 எடுத்துட்டு இங்க 999 தான் இருக்குன்னா என்ன பண்ணலாம்னா இந்த 99 வந்து எதோட பேஸ் வேல்யூ? 100ஓட பேஸ் வேல்யூவா? அப்ப என்ன பண்ணலாம்னா 100ஆல இதைய மல்டிபிள் பண்ணலாம். எதைனா 65200. ஓகேவா? 100ஆல மல்டிபிள் பண்ணிட்டு இந்த இதே 652 1 மினிட் இருங்க, 652 மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணா இங்க என்ன வரும்? இங்க எழுத முடியல, இங்க மேல எழுதுற பாத்துக்கோங்க. 652 1 மினிட். அதுக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 100 பேஸ் வேல்யூ 100னா 100ஆல மல்டிபிள் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து அதே 652ஆல சப்ட்ராக்ட் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? 0 இருந்துச்சுன்னா 10 வரும், 10, 8, 9 இருக்கும், 4, இங்க 1 இருக்கும், 11, 6, 5, அப்போ 4, 6. ஓகேவா? இதுதான் இதோட ஆன்சர். இப்ப இதுவே நீங்க ஒரு 2 டிஜிட் நம்பருக்கு, இங்கேயும் ஒரு 2 டிஜிட் நம்பர் இருக்கு, இங்கேயும் ஒரு 2 டிஜிட் நம்பர் இருக்குன்னா அது எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா லைக் ஏதாவது ஒரு 72 எடுத்துக்குங்க, மல்டிபிள் ஆஃப் 99 இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன்? 71 மைனஸ் பண்ணா. அப்ப 71னா 8, 7ல 9ல 7 போச்சுன்னா 2, இங்க மைனஸ் பண்ணி வந்தது 71. அப்ப 7128 இதோட ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சா? இப்ப நெக்ஸ்ட் போலாம், நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கன்டினியூஸ் மல்டிபிள் வித் 1, அதாவது இப்ப ஒரு 3 டிஜிட்டோ 2 டிஜிட் நம்பரோ இருக்குது, அதை வந்து மல்டிபிள் ஆஃப் 11, 111 நான் இந்த 444 வந்துச்சுன்னா எப்படி மல்டிபிள் பண்றதுன்னு சொல்றேன். இதுல வந்து நம்ம கன்டினியூ மல்டிபிள் வித் 1 வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்றேன். இப்ப லைக் ஒரு
44 எடுத்துக்கலாம். இதை ஒரு 2 டிஜிட் நம்பரால் 444 மல்டிபிள் பண்ணுறோன்னு வைங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா 4 into 1 மல்டிபிள் பண்ணால் 4. அடுத்தது என்ன பண்ணணும்னா 4 into 4 ஆட் பண்ணணும். அதாவது பக்கத்தில் எந்த நம்பர் இருந்தாலும் அதுக்கு அடுத்த, அதாவது 4ன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த ஒரு வேல்யூ எது வந்தாலும் அதை ஆட் பண்ணணும். அப்போ 8. நெக்ஸ்ட் வேல்யூ இங்கே எப்படி மல்டிபிள் பண்ணமோ அதே மாதிரி 4. ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து 2 டிஜிட் நம்பருக்கு. இதுவே ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்குது. அதே, அதாவது மேலே 3 டிஜிட் நம்பர் இருக்கு, கீழே அதே 11 2 டிஜிட் நம்பர்ல இருக்குதுன்னா என்ன பண்ணணும்னா 3 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். பக்கத்தில் இருக்கிறதோட ஆட் பண்ணுவோம். 8. அடுத்தது என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். அப்போ 11, ரிமைண்டர் 1 இருக்கும். அடுத்தது லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், 6 into 1, இங்கே ரிமைண்டர் 1 இருக்கு, 7. 7 1 8 3. இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இது வந்து 2 டிஜிட்டுக்கு பார்த்தோம். இது வந்து 3 டிஜிட்க்கு. ஓகேவா? 3 டிஜிட்டுக்கு பார்த்தா 704 எடுத்துக்கலாமா? இதையே ஒரு 111. ஓகே, இப்போ 3 டிஜிட் தானே பார்க்குறோம். அதனால மேலே இப்போ கன்ஃபியூஸாக ஆக வேண்டாங்கிறக்காக மேலேயும் 3 டிஜிட்டே எடுத்துட்டேன். இப்போ பாருங்க 4 ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதோட 4 into 1 மல்டிபிள் பண்ணணும். அடுத்தது பக்கத்தில் இருக்கிறதோட ஆட் பண்ணணும். 4 into 0 4 தான் வரும். அடுத்தது நாம் என்ன பண்ணுவோம், இந்த 2 டிஜிட்லாம் என்ன பண்ணோம், 5 into 6 ஆட் பண்ணோம். ஆனா இங்க அப்படி பண்ணிடக்கூடாது. 3 டிஜிட்டுங்கிறதுனால 2 டிஜிட்டை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன பார்க்கணும்னா 3 டிஜிட்டையும் ஒட்டுக்க ஆட் பண்ணணும். எப்படி 2 டிஜிட் ஆட் பண்ணமோ அதே மாதிரி. அப்ப 7 into 0 சாரி 7 plus 0 plus 4 என்னன்னு பார்க்கணும். என்ன வரும், 7 11 வருமா? 11 வந்தா 1 போட்டுட்டு 1 வந்து ரிமைண்டர் வச்சிருப்போம். இப்போ இந்த 3ஐயும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த லாஸ்ட் 2 டிஜிட் ஆட் பண்ணணும்ல. அப்ப வந்து 7 plus 0 என்ன வரும், 7. ரிமைண்டர் 1 8. ரிமைண்டர் 1ஓட சேர்த்துனா 8. அடுத்தது ஃபைனலாக என்ன பண்ணுவோம், 7ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 7 முன்னால் வரும். இதை வேணா நான் எகெயின் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா 7 போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 4 into 1. 4 into 1 4ன்னு போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்தது 4 plus 0 போடுறோம், 4. ஓகேவா? அடுத்தது 3ஐயும் ஆட் பண்ணணும், 7. அதாவது இந்த ஸ்டெப்பு 7 plus 0 plus 4னா 11 வரும். 11க்கு 1 போட்டு 1 ரிமைண்டர் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து 2 டிஜிட், அதாவது 3 டிஜிட்டையே ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது 2 டிஜிட் மட்டும்தான் ஆட் பண்ணணும். 7 into 0, 7 into 0னா 7, ரிமைண்டர் 1 வச்சிருக்கிறோம். அப்போ 8. லாஸ்ட் என்ன பண்ணணும், 7 into 1. சரி, அது விழுக மாட்டேங்குது. 7 into 1, அப்போ 7 வரும். இங்கே 7 போடுறோம். ஓகேவா? கிளியரா? இதே மாதிரி இங்க நீங்க மேல 3 டிஜிட்னு இல்லை, ஒரு 4 டிஜிட்டோ 5 டிஜிட்டோ கூட எடுத்துக்கலாம். நாம இங்க இப்போ போடலாம். 7 4 5 1 4ன்னு எடுத்துட்டா ஒரு 3 டிஜிட்டால மல்டிபிள் பண்றீங்கன்னு வைங்க. 4 into 1 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்கிறதோட ஆட் பண்ணுவோம். 4 plus 1 5. அடுத்தது என்ன பண்ணுவோம், 2 ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது 3. 5 plus 1 plus 4 என்ன ஆகும், 10 ஆகுமா? 0 போட்டு ரிமைண்டர் 1 வச்சுக்கோங்க. அப்ப இந்த 3ஐயும் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இந்த 3ஐயும் பண்ணணும். அப்ப 5 plus 9 plus 1 10, ரிமைண்டர் 1ஓட 11, மீதி 1 இங்க வச்சுக்கிறோம். இப்ப இந்த 3 ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 5 4 7 ஆட் பண்றோம். 5 4 9 plus 7 16, இங்க ரிமைண்டர் 1 17, 17க்கு 7 போட்டு 1 ரிமைண்டர் வைக்கிறோம்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா லாஸ்டா இருக்கிற 2 டிஜிட்டை மட்டும் ஆட் பண்ணுவோம். அப்ப 7 + 4 என்ன 13ஆ 13 சாரி 7 + 4 வந்து 11 7 + 4 11 ப்ளஸ் ரிமைண்டர் 1 12 12க்கு 2 போட்டு ரிமைண்டர் 1 வைக்கிறோம். லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம் 7 × 1 மல்டிபிள் பண்ணுவோமா 7 × 1ங்கிறது 8. ஸோ 8 ப்ளஸ் ரிமைண்டர் 1 வச்சிருக்கிறோம் 9. ஓகேவா இதோட ஆன்சர் இது 7 + 1 அந்த ரிமைண்டர் எடுத்துட்டோம். ஸோ 8 தான் வரும். ஓகே 8 2 7 ஓகே 8 2 7 1054. இப்போ வந்து மல்டிபிள் ஆஃப் 1 பார்த்தோம். இதுலயே இன்னொரு டைப் இருக்கு பார்க்கலாம். இப்படி இருக்கா? இப்போ நீங்க இதை டக்குன்னு எக்ஸாம்ல வந்து எப்படி அப்ரோச் பண்றதுன்னா நாம இப்ப 999 அதாவது 1 கன்டினியூஸ் மல்டிப்ளிகேஷன் வித் 1ல 3 டிஜிட்ல லாஸ்டா ஒரு மெத்தட் பார்த்தோம்ல அதை யூஸ் பண்ணி போடலாம். 621 இன்ட்டு 333 எப்படி பிரிக்கலாம் 3 இன்ட்டு ஓகே இப்படி பிரிக்கலாமா? இப்ப இதைய மல்டிபிள் பண்ணிட்டு இந்த மல்டிபிள் பண்ணி வர்ற ஆன்சரோட நாம் அந்த எப்போ யூஸ் பண்ற மெத்தடை பண்ணுவோம். இப்ப பாருங்க 9 3 27 மீதி 2 3 2 6 1 8 7 3 21 யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன 7 × 1 7 அதுக்கு அடுத்தது 7 8 + 7 அப்போ என்ன ஆகும் 10 15 1 ரிமைண்டர். அடுத்தது என்ன பண்ணுவோம் இது இங்கே தான் முக்கியம். அதாவது 3 டிஜிட்னா 2 டிஜிட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஹோலாக 3 டிஜிட்டுக்கு போயிடுவோம். அப்போ 3 டிஜிட்னா 7 1 8 + 8 16. இங்கே ரிமைண்டர் 1 வச்சிருக்கிறோம் 17 மீதி 1. அடுத்தது இந்த 3 பண்ணிட்டோம். அடுத்தது இந்த 3 ஓகேவா? அப்போ 8 1 9 11 11 ரிமைண்டர் எடுத்துட்டோம் தானே 11 மீதி 1 மீதி 1. அதுக்கடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 + 1 3 3யோட 1 ரிமைண்டர் வச்சிருப்போம் 4 2 × 1 2 எகெயின் செக் பண்ணிக்கலாம் 2 1 8 7 1 சொல்கிறேன் பாருங்க 1 × 7 ஆட் பண்ணுறோம் 8 10 15 மீதி 1. அதுக்கு அடுத்தது இந்த 3ஐயும் ஆட் பண்ணுறோம் 16 1 17 17 17 ரிமைண்டர் 1 இருக்கும். இங்கே ஒரு டவுட்டாக இருக்குது அதனால தான் எகெயின் பண்ணுறேன் 1. இப்போ வந்து இதை பண்ணுறோம் 8 + 1 9 9 + 2 11 11 1 12 பாருங்க இங்கே தப்பு பண்ணியிருக்கோம் ரிமைண்டர் 1 ஆட் பண்ணல 2 மீதி 1 ஓகேவா? இப்போ 2 ப்ளஸ் அதாவது 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுவோமா 1 + 2 3 இந்த ரிமைண்டர் 1 4 அதுக்கடுத்தது என்ன பண்ணுவோம் 2 × 1 லாஸ்ட் ஸ்டெப்பு 2 ஓகேவா? இது இங்கே அந்த 1 ரிமைண்டர் இருந்ததை ஆட் பண்ணாம விட்டோம் அதுதான் மிஸ்டேக்கு. ஓகே எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.